ஹாய் ஆல், வெல்கம் டு ராஹா ஹெர்பல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். மில்லட்ஸ் தோசை, இட்லியும் நீங்க பண்ணிக்கலாம். அதோட ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ரெசிபி இன்னைக்கு நான் ஒரு 4 பேருக்கான அளவு தான் சொல்ல போறேன். பாத்துடலாங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி எடுத்துக்கிறாங்க. இட்லி அரிசி ஒரு 2 கப்ஸ். எந்த கப்ல நீங்க மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இட்லி ரைஸ் ஒரு 2 கப்ஸ் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். அது கூட நெக்ஸ்ட் கம்பு எடுத்துக்கிறேங்க, பேர்ல் மில்லட். அது ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் 1 கப் ஆஃப் ரெட் ரைஸ் எடுத்துக்கிறேங்க. அதையும் அது கூட போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 கப் ஆஃப் ஒயிட் சோளம் எடுத்துக்கலாங்க. அதையும் அது கூடயே போட்டு ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ராகி எடுத்துக்கிறேங்க. அதுவும் ஒரு கப். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்ப அளவு கரெக்டா இருந்தாதான் நமக்கு தோசையும் இட்லியும் நல்லா சாஃப்டா வருங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேங்க இதுல. இது 4 to 5 hours நல்லா சோக் ஆகணுங்க. மினிமம் 4 hours சோக் ஆகணும். இதுல 1.5 கப்ஸ் உளுத்தம் பருப்பு நான் எடுத்துக்கிறேங்க. அதையும் அதுலயே போட்டு இத 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்க. இதுல நிறைய டர்ட் இருக்கும் மில்லட்ஸ்னாலே. சோ 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணி தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து இது மாதிரி 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. கம்புல பாத்தீங்கன்னா நமக்கு அயன், கால்சியம், மெக்னீசியம், ஃபைபர் இதெல்லாமே நிறைய ரிச்சா இருக்குங்க. நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. ராகில பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குங்க. அது போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சா இருக்குங்க. இது நம்ம ஸ்லீப் ரொட்டீனை ரெகுலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுகர் லெவல்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராம பாத்துக்கும், இன்க்ளூடிங் கேன்சர். நெக்ஸ்ட் ஒயிட் சோளம் பாத்தீங்கன்னா டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுவும் போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. எனர்ஜி லெவல்ல ரொம்ப ஹையா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெட் ரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா இருக்குங்க. அப்புறம் ரிச் இன் ஃபைபர். இதுவும் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவா வச்சுக்கும். போன்ஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நம்மள காப்பாத்துங்க. இது மாதிரி நிறைய ரிச் இன் புரோட்டீன், விட்டமின்ஸ், கால்சியம், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற ஃபுட் நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்ல சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மில்லட்ஸ் ரெசிபி எடுத்துக்கலாங்க. டெய்லியே நீங்க இந்த மாதிரி மில்லட்ஸ் ரெசிபி யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸா பாப்பீங்க. உங்க வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே, ஒரு வெயிட் ரெடியூஸ் பண்றதுல இருக்கீங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா டயட் ரெசிபின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க நார்மல் தோசை சாப்பிடுற மாதிரியே மொறுமொறுன்னு இருக்கும். எண்டுல நான் இட்லி, தோசை அந்த ரெசிபிஸும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 to 5 hours சோக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர் ஒரு மிக்ஸி எதுல வேணா நீங்க அரைச்சிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துருங்க. ரொம்ப தண்ணியா அரைக்க வேண்டாம், கரெக்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தோசை ஊத்தும் போது நம்ம தண்ணி ஊத்தி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியா தோசை ஊத்திக்கலாம். இட்லிக்கு கொஞ்சம் இட்லி கன்சிஸ்டன்சில ஊத்தினாதான் இட்லி வருங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இது புளிக்க வைக்கணும். ஆனா நார்மல் இட்லி மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது. இது டக்குன்னு புளிச்சு வந்துருங்க. சோ எடுத்து உடனே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடற மாதிரி இருக்கும். சோ அதனால இது ஒரு 2 days நீங்க வச்சு கன்சியூம் பண்ணிக்கலாம். மேக்சிமம் 3rd day நீங்க காலி பண்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரொம்ப புளிச்சிடும் இந்த மில்லட்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்கிறதால. சோ அரைச்சிருக்கிறதெல்லாம் ஒரு கண்டெய்னர்ல மாத்திட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதுல நீங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சு வெளியவே வச்சிருங்க. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் நீங்க 2 to 3 daysக்குள்ள காலி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட டேஸ்டே மாறிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கரைச்சு வச்சிருங்க. அவ்வளவுதான். இட்லி சூப்பரா வருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க இட்லி எவ்வளவு நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லாவே இருக்கும். இட்லியை விட தோசை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்ல தோசையா நாங்க சாப்பிட மாட்டோம், ஆயில் ஆட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா இட்லி ஊத்தி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி. நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். சாப்பிடறதுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இது மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்குங்க. நிறைய ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்லாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. தோசையுமே சூப்பரா வருங்க, மொறுமொறுன்னு வருங்க, நல்லா டேஸ்டா இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க. பட் இந்த அளவுல போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.